ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கோழியோட ஈரல், அப்புறம் முட்டைப்பை ரெசிபி தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் கிடையாது. எங்கள் ஏரியாவில் இது கிடைக்கும். நீங்களும் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த ஈரலை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சைடில் இந்த ஈரலை நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். முட்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேருக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், பிடிக்காது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. என்னோடய ரெசிபி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே ஸ்டைலில் சிக்கன் அண்ட் மட்டன் எது வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். மசாலா கம்மியாக சுக்கா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த ஈரலை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். நம்ம முட்டையை இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. இதை போட்டு இதை நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் தான் முட்டையை சேர்க்கணும், இல்லை முட்டை உடஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த முட்டையை சேர்த்து அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சனால இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு நல்லா பரட்டி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி சுக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.